உலக மக்கள் அனைவருக்கும் ஃபாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உலக மக்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன். அல்லாவின் அடிமை உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன். மக்களே, ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துஆ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன். மக்களே, அரசன் அல்லாஹ் எனக்கு அளித்த ஹிதாயத்தின் 3ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். எனக்கு நடந்தவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நினைவில் வைத்திருப்பீர்கள். இன்று 3ஆம் பாகம் பேசுவோமா மக்களே? வாருங்கள். நேரடியாக ஒரு அதிசயத்தை அல்லாஹ் காண்பித்தான் என்று போன எபிசோடில் பேசியிருந்தேன். போன எபிசோடில் நான் ஒரு விஷயத்தை கனவை சொல்லியிருந்தேன். இது நிஜத்தில் ஏற்படுத்தியது. நான் உறங்கவில்லை, ஆனால் அது உறங்குவது போல் நான் படுத்திருக்கிறேன். நான் ஃபஜருக்கு எழ முடியவில்லை என்று உங்களிடம் சொல்லியிருந்தேன். ஃபஜர் மட்டும் என்னால் தொழுக முடியவில்லை. 4 ரக்காத்துகளுக்கும் தொழுகிறேன், கலா செய்கிறேன், ஃபஜரை கலா செய்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். தூக்க மாத்திரை போடுபவள் நான் என்றும் சொல்லியிருந்தேன். அப்போ அல்லாவிட்ட நான் இதை துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த ஃபஜருக்கு எழுப்பிடு அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லை மக்களே. அப்போ நான் படுத்திருக்கிறேன். காலையில் ஒரு 7 மணி போல் முழிப்பு வந்தது. முழிப்பு வந்ததுக்கப்புறம் அந்த முழிப்பு வந்ததோடு நான் படுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது மக்களே, கேளுங்கள். உறக்கத்துக்கு போகிட்டு போகும்போது நல்லா உறக்கம் வர்ற நேரம் பார்த்து நான் கண்ணை நல்லா தூங்கவே இல்லை. நான் நல்லா கண்ணை மூடி இழுக்க போகிற மாதிரி இருக்குது. சரட்டுன்னு எனக்கு என் பக்கத்தில் அருகிற மாதிரி, நல்ல ஒரு மனிதர் யாரோ அருகிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச உடனே லேசாக அந்த தூக்கம் எழுக்கிற நிலைமையிலேயே முடிச்சு பார்க்க லேசாக கண்ணை திறந்து பார்த்தா அந்த சைத்தான் உட்கார்ந்துருக்கு. பெரிய ஒரு உருவமாக ஒரு சைத்தான் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியுது. அது சைத்தான் உட்கார்ந்துருக்குதுன்னு மனத்தில் அப்படியே பயம் ஏற்பட்டுருச்சு. பயம் ஏற்பட்டால் உள்ளக்க படன்னு நெஞ்சு துடிக்குது. பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் நல்லா உட்கார்ந்துருக்குது, நேரடியாகவே உட்கார்ந்துருக்குது. நம்ம முழிச்சுல இருக்கோம், நம்ம நேரடியாக உட்கார்ந்துருக்குது. இந்த சைத்தான் எப்படி நம்ம பக்கத்தில் அருகிக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்க, இதில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, எப்படி எந்திரிச்சு ஓடுறது அப்படின்னு அது நம்ம எந்திரிச்சா எதுவும் நம்மளை பண்ணிருமோ அப்படிங்கிற மாதிரி பயத்தோடு அப்படி கண்ணை பொத்திக்கிட்டு அப்படி படுத்துருக்கு. அது அருகி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்னோட குணம் எப்படின்னு சொன்னால், எனக்கு மக்களே, எனக்கு ராத்திரியில் கொஞ்சம் பயம், கொஞ்சம் முன்னாடிலாம் பயப்படுவேன், சைத்தானுக்கு பயப்படுவேன். அதனால என்ன செய்வேன், நான் எப்போ எனக்கு அந்த சும்மா வாடிக்கையாகவே ஒவ்வொரு நாளும் நான் படுக்க போக முந்தி தலைமாட்டில் குர்ஆனை வச்சுட்டு தான் படுப்பேன். 30 குர்ஆனை தலைமாட்டில் ரெய்தாவோடு தூக்கி வச்சு அப்படி என் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுப்பேன். அப்போ ஒரு நம்பிக்கை, எந்த சைத்தானை நம்மளை நெருங்க விடமாட்டான் அல்லாஹ். சும்மா எதுக்காவது ஒரு கனவுலாம் வருது பற்றிலா, அதுக்காக நான் ஏற்கனவே வச்சுருப்பேன். குர்ஆனை வச்சுக்கிட்டு தான் எனக்கு தூங்குறது வழக்கம். அப்போ அந்த குர்ஆன் இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், நமக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம அது பக்கத்தில் தான் குர்ஆனை வச்சுருக்கோமே, இந்த சைத்தானை தப்பிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் நம்ம பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் தூக்கி, குர்ஆனில் ஒத்த கையில் தூக்க முடியாதுல்ல 30 குர்ஆன். அப்போ நான் 2 கையும் தூக்கி அந்த குர்ஆனை என் தலைக்க மாட்டுக்கு மேலேயே நான் எந்திரிக்காமையே தலைமாட்டுக்கு எந்திரிக்க முடியாது. ஏன்னா சைத்தான் அருகிக்கிட்டு என்னை நல்லா அருகி அது என்னோட பக்கத்தில் உட்காந்துருக்கு, எந்திரிச்சா எதுவும் செஞ்சிருமோங்கிற எண்ணம். அப்போ அதை அந்த குர்ஆனை 2 கையையும் தூக்கி அந்த குர்ஆனை அப்படி முழுசாக தூக்கி என் நெஞ்சில், நல்லா பாருங்க மக்களே, என் மார்பு நெஞ்சில் நான் தூக்கி அப்படி வைக்கிறேன். குர்ஆனை தூக்கி என் நெஞ்சில் தூக்கி வச்ச உடனே வீல் ஒரு சத்தம், பளிச்சுன்னு ஒரு சத்தம். அது நல்லா காதில் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு அப்படி தெரிச்சு ஓடிடுச்சு அந்த சைத்தான் அந்த இடத்த விட்டு. அப்போ குர்ஆனை தூக்கி வச்சோன்னு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டான். நம்ம அல்லாஹ்வுடைய வேதம் இருந்தனால அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டான் சைத்தானிடம் இருந்துன்னு சொல்லி குர்ஆனை அப்படியே அணைச்சி கையில் வச்சுக்கிட்டு எந்திரிக்கணும்ல. அப்போ குர்ஆனை அப்படியே அணைச்சி அப்படியே கையை பிடிச்சாப்புல எந்திரிச்சு உட்கார்ந்துடுற மக்களே. உட்கார்ந்த உடனே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு மக்களே. என் கையில் குர்ஆன் இல்லை மக்களே, என் கையில் குர்ஆன் இல்லை. நான் அழுக மாட்டேன், அழுகை வருகிறது, எஜமான் என்னை அழுக விட மாட்டான். நான் இறைவனிடம் துஆ கேட்டிருக்கிறேன் அல்லவா, என் அரசன் என்னை அழுகை விடாமலேயே பேச வைப்பான்.
குர்ஆன் இருக்குதுன்னு சொல்லி நான் எந்திரிச்சு உட்காந்துட்டேன் மக்களே. எந்திரிச்சா என் குர்ஆன் இல்லை, என் கை மட்டும் நெஞ்சில் அணைச்ச மாதிரி அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறேன். எஜமான் அல்லாஹ், நீ எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் எஜமான். என்னிடமிருந்து சைத்தானை விரட்டிய அரசனே, நேரடியாக என்னை சைத்தானை விட்டு பாதுகாக்கும் எஜமானே, உனக்கே எல்லா புகழும் அரசனே என்று அல்லாஹ் குல்ஹு அல்லாஹு அஹது, குல்ஹு அல்லாஹு அஹதை பற்றி சொல்வேன். அது எவ்வளவு பெரிய விஷயமான ஒரு சூறா என்பதை கண்டிப்பாக சொல்வேன். எனக்கு ஏற்பட்ட நிலைமைகள் அனைத்தும் அதிசயமிக்கவே மக்களே. அதிசயமிக்க ஆற்றல்களை தந்த எஜமான் அவன் அரசன். அவனை நெருங்கினால் அவனை அல்லாஹ், நீ எனக்கு உன்னை தொழுகணும்னு நீங்கள் மனதால் அவனை நீங்கள் மனதில் அந்த ஆசையை ஏற்படுத்தி வந்தால் உங்களை அல்லாஹ் ஓடி வந்து உங்களுக்கு தொழுகைக்கு அனைத்துக்கும் பரக்கத்தையும் தருவான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாரினாலும் தொழுக முடியாது. தொழுகாமல் இருப்பவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உன்னை வணங்கணும்னு அவனை நெருங்கினா அவன் அந்த ஆற்றலை அந்த வரக்கத்தை நமக்கு தருவான். அதுக்குள்ள நியமத்தை நமக்கு அள்ளி வணங்கி அவனை வணங்க வைப்பான். அதை அவனை நெருங்குவதற்கு மட்டுமே கிடைக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசை நெருங்கினால் அனைத்தையும் பரக்கத்தாக்கி தருவான். அவனோடு அவன் வாழ வைப்பான். எஜமானே நம்மளோடு சேர்ந்து வாழ வைப்பான். அவன் கழுத்தின் பிரடியில் இருக்கிறான் என்று கண்மணி நாயம் சொல்லி தந்திருக்கார்கள் அல்லவா? அது உண்மை. நான் உணர்ந்து வாழ்கிறேன். என்னை நினைத்து இந்த ஒரு நியமத்தை தந்த அரசனே, எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒன்று தந்து என்னை அவன் வழியில் கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறத, சைத்தானை என்னை நேரடியாக விரட்டினாங்கிறத நினச்சி அழுக வந்துருச்சு. எனக்கு நேரடியாகவே சைத்தானை விரட்டினான். என் வீட்டில் எல்லார்ட்டையும் எந்திரிச்சிட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன், என்னை அல்லாஹ் நேரடியாக எனக்கு சைத்தானை விரட்டிட்டான். எனக்கு இனிமேல் என்னால் அல்லாஹ் பக்கம் கூடிய சீக்கிரம் எனக்கு கண்டிப்பாக அல்லாஹ்வை நெருங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகிறேன். காலையில் எந்திரிச்சு அழுதுட்டு, ரஹ்மானே எல்லாத்துக்கும் போதுமான நீ என்னை எனக்கு ஃபஜ்ர் தொழுகிறது தானே எனக்கு ஆசையாக உன்ட்டு கேட்டிருந்தேன், அதை நீ நிறைவேற்றி தருவேன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு அதோடு அல்லாட்ட அழுதுட்டு குல் அல்லாஹ் சூரா ஓதிட்டு படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சு எல்லா மாதிரி எப்போ மாதிரி வேலையில் பார்த்துட்டு இரவு நான் தூங்குறது முந்தி எல்லா மாதிரி எப்போ மாதிரி துவாக்களை போய் ஓதிட்டு படுப்போம்ல. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துவாக்களை ஓதிட்டு நான் படுப்பேன். சூறாக்களை ஓதிட்டு செய்யது இஸ்திஃபார்லாம் ஓதிட்டு நான் படுப்பேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஓதிட்டு நான் படுத்து தூங்குனா 3 மணிக்கு முழிப்பு எந்திரிச்சு போய் அல்லாஹ் வணங்கு அப்படின்னு எனக்கு யாரோ யோகிற மாதிரி இருக்குது. நீ போய் அல்லாஹ் போய் வணங்கு அப்படின்ட்டு 3 மணிக்கு முழிப்பு வந்ததோடு எந்திரிக்கிறேன். சுறுசுறுப்போடு எந்திரிக்கிறேன். 3 மணிக்கு எந்திரிச்சு போய் தஹஜ்ஜத் தொழுக ஆரம்பிக்கிறேன். தஹஜ்ஜத் தொழுது குர்ஆனை எடுத்து ஓதுறேன். தஹஜ்ஜத் தொழுகிறேன். ஃபஜ்ர் தொழுதுட்டு இஸ்ராக்க தொழுதுட்டு படுக்கிறேன். அந்த மாதிரி ஏற்படுத்தினா அதை ஒரு நாள் ஏற்படுத்திய இன்று வரை 3 வருடமாக ஒரு நாள் நான் தவறியது கிடையாது. என் எஜமானை வணங்கியதில் ஒரு தவறும் இல்லாமல் என்னை கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அதே 3 மணிக்கு எழுப்புவான். அதே 3 மணியிலிருந்து காலை 7 மணி வரை இஸ்லாக் தொழுகும் வரை என்னை அவனோட பரக்கத்தோடும் நியமத்தோடும் ஹிதாயத்தோடும் என்னை அவனை வணங்க வைத்து இன்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவனை வணங்க வைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பாத்திமா கேட்கும் துவாக்களை அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அதற்குரிய நேரத்தை நான் சொல்வேன். எனக்கு இப்பொழுது வழங்கியிருக்கிறான், சமீபத்தில் வழங்கியிருக்கிறான். நான் கேட்கும் துவாக்கள் கபூலாகும் என்பதை எனக்கு சமீபத்தில் என் எஜமான் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். மக்களே, முதலில் கேட்பதை விட இப்பொழுது கேட்க போகும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எனக்கு பரக்கத்தாக்கி தருவான். கண்டிப்பாக என் எஜமான் தருவான். அதை எப்பொழுது ஏற்பட்டது என்பதை அனைத்தையும் சொல்வேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது மக்களே, ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அனைத்தையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். ஏனென்றால் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்க வேண்டும். உங்களுடைய ஈமானை அவன் பலப்படுத்த வேண்டும். அனைவரும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக அனைவரும் வாழ வேண்டும். அரசனுக்காக அனைவரும் வாழ வேண்டும் என்பதே பாத்திமாவின் ஆசை. பாத்திமாவின் கொள்கையே அதுதான். அதையே எனக்கு அரசனை ஏற்படுத்தி தந்தான். அரசனை எனக்கு கற்றுத்தந்தான். அனைத்தையும் என் எஜமானை எனக்கு கற்றுத்தந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அரசன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். எனக்கு எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியது என் எஜமானே, கற்றுத்தந்த அரசனே. அனைவரும் அல்லாஹ்வை விழிப்போடு அல்லாஹ்வை நெருங்குங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கிற மனசில் இனியத்தை கொண்டு என்ன தொழுகாதவர்களையும் தொழுகாதவர்களையும் அல்லாஹ் தொழுக வைப்பான். அவனை வணங்க வைப்பான். அவன் பக்கத்தில் அவன் ஈர்ப்பான். அவன் உங்களுக்கு உதவி செய்வான். அனைத்திலும் ஓடி வருவான் எஜமான். அல்லாஹ்வை நெருங்குங்கள் மக்களே, அனைவரும் அல்லாஹ்வை நெருங்குங்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்வோம்.
இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.